கிரியானந்தாவுடைய அடுத்த தலைப்புல வந்து ஆற்றல்ன்ற இது வருது. ஆற்றல் நமம் நமது வலிமையை சேர்த்து பதுக்குவதன் மூலம் நமதாகாது. மாறாக அதை நாம் எத்தனை ஆழமாக அணுகுகிறோமோ, அதனை அடைவதை நோக்கி ஈடுபாடுடன், மகிழ்ச்சியுடன் அர்ப்பணிப்பதன் மூலம் நமதாகிறது. விசுவாசமும், ஆற்றலும் கைகோர்த்து செல்லக்கூடியது. நாம் எதை செய்கிறோமோ, அதில் ஆழமான விசுவாசம் வைத்திருந்தால், நம்மால் மலையையும் அசைக்க முடியும். அப்போ நம்ம எது மேலயாவது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கும்போது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுலேருந்து விடுபடலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அழகான கதைய சொல்லலாம். ஒரு கழுதை என்ன பண்ணுச்சு, ஒரு ஒரு ஊருக்கு நடுவுல ஒரு பள்ளத்துல விழுந்துடுது. அந்த கழுதை மேல போற வர சின்ன பசங்க எல்லாம் கல்ல தூக்கி அடிக்கிறதும், குப்பைய போடுறதும் இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. அந்த கழுதை அந்த பள்ளத்துலேருந்து எழுந்து வரவே முடியல. போட்டு கல்லும், குப்பையும் என்னென்னவோ அது மேல போம்போது, வரும்போது போட்டு விளையாடுறதும், அது மேல தூக்கி அடிக்கிறதும், அது ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தது. ஆனா, அப்பவும் இந்த பள்ளத்துலேருந்து அங்கேயும், இங்கேயும் சுத்திட்டே இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கொம்பு மாரி, ஒரு குப்பை மாரி போடுறாங்க. இத வந்து திருப்பி, 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 திருப்பி அத சுத்தி, 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 சுத்தி வந்து பார்த்தா, அந்த பள்ளத்துல இவங்கலாம் போட்ட குப்பையே அது மேடாயி, அந்த மேடு மேலருந்து அதனால ஈஸியா வெளிய வரதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அப்போ இந்த ஆற்றல் வந்து அதுக்கு இருந்த நம்பிக்கை இருந்து, நம்பிக்கை மூலமா அந்த வெளிய வரணுன்ற அந்த நம்பிக்கை, அந்த ஆற்றலா பெருகி அது உள்ளருந்து அது வெளிய வந்தது. அப்போ நமக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சேர்த்து, சேர்த்து, சேர்த்து அடிக்க, அடிக்க, அடிக்க நம்ம மேலுக்கு வரணும், முன்னுக்கு வரணுன்ற அந்த நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையா, வசந்த காலமா நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அப்ப அந்த ஆற்றல் வந்து நம்பிக்கையோட இருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இது மாறும்னு நீங்க நெனச்சோன்னா, நமக்கு வாழ்க்கை மாறிடும். இதுக்கு அழகான ஒரு உறுதிமொழி குடுக்குறாரு. "நான் செய்ய விரும்புவதை செய்து முடிக்கும் ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது. என ஒவ்வொரு செயலின் பின்னாலும் கடவுளின் எல்லையற்ற சக்தி உள்ளது என நம்ப வேண்டும்ன்றாரு." அப்போ இந்த நம்பிக்கை இருந்தாலே நம்ப வாழ்க்கையில ரொம்ப நல்லா வர முடியும். வாழ்த்துக்கள். உங்க அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.